கரிசலாங்கண்ணி கீரை. கரிசலாங்கண்ணி கீரையில வந்து 2 விதமான கரிசலாங்கண்ணி இருக்கு. ஒண்ணு வெள்ளைக்கீரை இருக்கு. இன்னொன்னு வந்து மஞ்சள் கீரை இருக்கு. வெள்ளைக்கீரை பெரும்பாலும் வெளிப்புற உபயோகத்துக்கு பயன்படுத்துறாங்க. மஞ்சள் கீரை உள்ள பயன்படுத்துறதுக்கு, உணவுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. இந்த கரிசலாங்கண்ணி கீரை பத்தி வள்ளல் பெருமான் தன்னுடைய பாடல்கள்ல மிகச் சிறப்பா பாடியிருக்காரு. இந்த கரிசலாங்கண்ணி கீரை நம் உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தா இது செயல்படுது. இந்த கரிசலாங்கண்ணி கீரை உடல்ல இரத்த சுத்திகரிப்பாகவும், கண்ணுக்கு, நரம்புகளுக்கு, எலும்புகளுக்கு, உடல் முழு ஆரோக்கியத்துக்கும் அது வந்து சிறந்த ஒரு மூலிகையா அதை நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் சொல்லப்பட்ட பல பாடல்களில் கரிசலாங்கண்ணி கீரையுடைய சிறப்புகள் நிறைய குறிப்புகளில் இருக்கு. இந்த கரிசலாங்கண்ணி கீரை ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல், கல்லீரல் மண்ணீரல் செய்கின்ற 500க்கு மேற்பட்ட வேலைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு உதவிகரமாக இருக்கிறது இந்த கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கரிசலாங்கண்ணி கீரையுடைய துணை மருந்துகளை, பலவிதமான துணை மருந்துகளை பயன்படுத்தி இதை மூலிகை அதாவது சூப்பு வடிவத்தில் மாற்றி நமக்கு தேவையான சத்துக்களை நேரடியாக எடுத்துக்கொள்வதற்கு பயன்படுத்துறதுக்கான தயாரிக்கப்பட்டு இருக்கு.